ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் மேக் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதா வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்னென்னா டிசைனிங் இஸ் நாட் அபவுட் டெக்கரேட்டிங். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் டிசைனிங்னா சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஓகே நம்ம ஃபிக்மால பண்ணுறதா வந்து டிசைனிங் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து கிடையாது. டிசைனிங்ன்றது வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ இப்ப நம்ம ஒரு டிசைன் பண்றோம் அப்டின்னா, ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? அத பத்தி தெரியாம நம்ம அத வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், ஒரு பட்டனே நம்ம கிரியேட் பண்றோம் அப்டின்னா, நம்ம யூசர்ஸ்க்கு அது வந்து ரிலேட் ஆகுமா? அத அவங்க வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணுவாங்களா? ஸோ அதோட கிளிக் த்ரூ ரேட் எப்டி இருக்கும்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்றது தான் வந்து டிசைனிங். செகண்ட் மிஸ்டேக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் காப்பி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்ஸ்பிரேஷன்ன்றது வேற, காப்பி அப்டின்றது வந்து வேற. இப்ப நீங்க பிஹான்ஸ்ல, ட்ரிபிள்ல பார்க்குற டிசைன்ஸ்லாம் வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணுமே தவிர, அத எக்ஸாக்ட்டா காப்பி பண்ணக்கூடாது. அவங்க வந்து லைக் ஒரு ஷோ ஆஃப் பண்றதுக்காக வந்து அதில போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஐடியாவ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸாக்ட்டா அந்த ஐடியாவ மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, கம்ப்ளீட் டிசைன வந்து நீங்க காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க ப்ராப்ளம்க்கு அது சூட்டா இருக்கும். உங்க ப்ராப்ளம்க்கு அது வந்து செட் ஆவாது. ஸோ அந்த பேசிக் ஐடியாவ, அந்த பேசிக் லைன மட்டும் எடுத்துக்கிட்டு, நீங்க அத இம்ப்ரூவைஸ் பண்றது தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் காப்பியிங் வந்து எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 3 மிஸ்டேக் ஸ்பேசிங் அண்ட் அலைன்மென்ட். ஒரு டிசைன் வந்து ப்ராப்பரான ஒரு அலைன்மென்ட் இல்ல, ப்ராப்பரான ஒரு ஸ்பேசிங் இல்ல அப்டின்னா, தென் நீங்க ஒரு டிசைனரே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ பேசிக்கான விஷயம். ஸ்பேசிங் அலைன்மென்ட்ன்றது பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. பட் என்னால அத வந்து அ எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா, முதல்ல வந்து ரூலர்ஸ் வச்சு நீங்க உங்களோட ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அடுத்து ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் தென் கிரிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபிக்மால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதில இப்ப லேட்டஸ்ட்டா வந்த அப்டேட் தான் வந்து கிரிட்ஸ். ஸோ இந்த கிரிட் லேஅவுட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உங்களோட பேஜ்க்கு ஏத்த மாரி அலைன் பண்ணி குடுத்துரும். நீங்க அத எப்படி வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலா யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகலா யூஸ் பண்ணிக்கலாம். அதில எத்தன செக்ஷன் வேணும்னாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேசிங் அண்ட் அலைன்மென்ட் இல்ல அப்படின்னா, அந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆவாது. 4த் மிஸ்டேக் நெறைய ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்றது, நெறைய கலர்ஸ் யூஸ் பண்றது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஸோ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கலர். ஒண்ணு மெயின் கலர், இன்னொன்னு சப்போர்ட்டிங் கலர் அண்ட் 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கலர். அதாவது ஆக்சென்ட் கலர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அந்த சிடிஎஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கலர். ஸோ இந்த 3 கலர்ஸ வச்சு தான் உங்க என்டயர் டிசைன் சிஸ்டமே நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபாண்ட். சிங்கிள் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. மேக்ஸிமம் 2 ஃபாண்ட்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பிரைமரி ஃபாண்ட் ஒண்ணு, செகண்டரி ஃபாண்ட் ஒண்ணு யூஸ் பண்ணி நீங்க உங்களோட டிசைன வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். 2 ஃபாண்ட்க்கு மேல யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும். 5த் மிஸ்டேக் புவர் கான்ட்ராஸ்ட். அதாவது லைட் கலருக்கு மேல ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வச்சா சுத்தமா தெரியாது. இத வந்து நெறைய டிசைனர்ஸ் வந்து எப்டின்னா நான் ஒரு லைட் தீம்ல மெயின்டெயின் பண்றேன். நான் ஒரு டார்க் தீம்ல மெயின்டெயின் பண்றேன்னு சொல்லிட்டு, ஒரு கான்ட்ராஸ்ட்டே இல்லாத டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட்டா வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத செலிப்ரேட் பண்ற மாதிரி, அத மார்க்கெட்டிங் பண்ற மாரி நெறைய விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுல Flipkart வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹேப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அந்த மிடில்ல வந்து ஒரு பேனர் மாரி வச்சிருந்தாங்க. பின்னாடி வந்து ஒரு பேக்கிரவுண்ட் தீம் வந்து ஒண்ணு இருந்தது. அதுக்கு மேல அந்த தீம் வந்து ஒரு லைட் கலர் தீம். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. லிட்டரலா அதுல இருக்க டெக்ஸ்ட்டே வந்து தெரியல. ஸோ ஒரு பெரிய பிராண்ட் இவங்களே இப்படி பண்றாங்கன்ற மாரி ஒரு பிகினர் பண்றது வந்து தப்பில்ல. பட் ஸ்டில் அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு போகும். அடுத்த மிஸ்டேக் ரெஸ்பான்சிவ் டிசைன். அதாவது நெறைய டிசைனர்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்னன்னே வந்து தெரியல. ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க நேட்டிவா ஒரு டிசைன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Flipkart, Amazon எடுத்துக்கோங்க. மொபைல்லயும் நம்ம யூஸ் பண்றோம். டெஸ்க்டாப்லயும் நம்ம யூஸ் பண்றோம். டேப்லெட்லயும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து மொபைல்ல மட்டும் டிசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்க்டாப் அண்ட் டேப்லெட்ஸ்ல வந்து டிசைன் தானா வந்து ஆவாது. நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேரு தான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். அடுத்த மிஸ்டேக் நாட் கிரியேட்டிங் எ டிசைன் சிஸ்டம். ஸோ டிசைன் சிஸ்டம்ன்றது பேசிக்கா என்னன்னா, ஒரு ரீயூசபிள் எலமென்ட்ஸ் அதாவது லைக் இப்போ நம்ம ஒரு ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட்டிங்க்கு வந்து 32 யூஸ் பண்றோம்.
பாடி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு 26, 24 அந்த மாரி யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு வாட்டியும் நம்ம அந்த சைஸ வந்து தேடணும்னு அவசியம் இல்ல. ஸோ டிசைன் சிஸ்டம்னு ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? எந்தெந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்றீங்க? போல்டா, இட்டாலிக்கா, செமி போல்டா, ரெகுலரா என்னென்ன இடத்துல எந்தெந்த யூஸ் பண்றீங்க அப்டின்றத வந்து நீங்க நேம் போட்டு நீங்க சேவ் பண்ணீங்களா அண்ட் ஆல்சோ கலர்ஸ், ஸ்பேசிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சேவ் பண்ணி நீங்க உங்க டிசைன ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா நீங்க உங்களோட வொர்க் வந்து நீங்க முடிக்கலாம். அடுத்த மிஸ்டேக் போர்ட்ஃபோலியோ அண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ இது 2மே வந்து கம்ப்ளீட்டா வேற வேற. ஒரு கேஸ் ஸ்டடின்றது என்னன்னா, உங்களோட ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்ற அந்த த்ரூ அவுட் ப்ராசஸ் தான் வந்து கேஸ் ஸ்டடி. போர்ட்ஃபோலியோன்றது வந்து உங்க ஓவரால் ப்ரொஃபைல். நீங்க எத்தன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன பண்ணியிருக்கீங்க? வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்டின்றத சொல்றது தான் அந்த போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோன்றது நீங்க நெறைய கேஸ் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னா, அத மொத்தமா நீங்க வந்து ஷோ ஆஃப் பண்றது. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடின்றது எப்படி கிரியேட் பண்றதுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன். பட் அதுல நீங்க காமனா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ தான் நீங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமே தவிர, ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன்ஸ மட்டும் நீங்க அதுல போட்டீங்க அப்படின்னா, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்க முடிச்சிருக்கோம், நடுவுல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அண்ட் ஆல்சோ வந்து லைக் எந்த ப்ராப்ளம்க்கு எந்த சொல்யூஷன் குடுத்துருக்கோம், அத ஏன் குடுத்துருக்கோன்ற அந்த த்ரூ அவுட் ப்ராசஸ எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் வந்து கேஸ் ஸ்டடி. அடுத்த மிஸ்டேக் எக்ஸ்பெக்டிங் ஏர்லி சக்சஸ். ஸோ இந்த யுஐ, யுஎக்ஸ் ஃபீல்டுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் க்ரவுடட் ஆயிடுச்சு. ஏன்னா, அதிகமா நெறைய பேர் வந்து இத கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ நெறைய டிசைனர்ஸ் வந்து லைக் எப்படி ப்ராப்பரா ஒரு ஜாப்க்கு போறது அப்படின்றது தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து லைக் உங்களோட ப்ராசஸ, உங்களோட ஸ்கில்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆவீங்க. அண்ட் ஃபைனலா நாட் டிசைனிங் ஃபார் டெவலப்பர்ஸ். அதாவது டெவலப்பர்ஸ மைண்ட்லயே வச்சுக்காம டிசைன் பண்றது. அது என்ன நம்ம டெவலப்பர்ஸ்க்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, நம்ம பண்ற அந்த டிசைன்ஸ் தான் அவங்க எக்ஸாக்ட்டா வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ, ஆட்டோ லேஅவுட்லாம் இல்லாம நெறைய பேர் டிசைன் பண்றது வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ, அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். லைக் அவங்களுக்கு நம்ம ஈஸியா ஒரு வொர்க்க பண்றதுக்கு தான் வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்டின்றவங்களே வந்து உள்ள வந்தோம். ஸோ, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம பண்ற டிசைன்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குமா? ஸோ அந்த ஒரு வேல தான் நம்ம பண்றோமா? அப்படின்றத வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அண்ட் தென் உங்களோட வொர்க்க வந்து நீங்க கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இந்த மாரி தொடர்ந்து யுஐ ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் டூ மை சேனல் அண்ட்